இந்த ப்ரௌனிங்கிற அந்த நாய் வந்து இதே இடத்துல பிறந்து வளர்ந்த ஒரு குட்டி. ரொம்ப சந்தோஷமாகவும் துரு துருன்னு இருக்கிற குட்டிங்க. புது ஆளுங்க இந்த பகுதிக்குள்ளே வந்தால் அவங்க விடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அந்த குற்றம் புரிகிறவங்க நான் ராத்திரியில் சாப்பாடு போடுற நேரத்தில் தப்பிச்சு போவாங்க. போலீஸ் வந்து அவங்கள சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எங்கேயாவது மறைஞ்சு போயிடுவாங்க. ஆனாலும் போலீஸு கரெக்டாக சேஸ் பண்ணி அவங்க பிடிப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்களோட சத்தம் புது ஆளுங்க திருடங்க போகும்போது நாய்ங்க வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து அடுத்து இருக்கிற நாய்ங்க தொடர்ந்து குலைச்சிக்கிட்டே போகும். அப்போ அவன் எந்த ரூட்டில் போயிட்டுருக்காங்கிறது அந்த நாய் சத்தத்தை ஃபாலோ பண்ணியே கொண்டு போய் போலீஸுக்கு பிடிச்சிருவாங்க. அதனால தான் போலீஸ்காரங்களுக்கு வந்து நாய்களை வந்து உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு 10 நாய் இருக்கும். அது வந்து அவங்க நேசிப்பாங்க. அவங்களுக்கு அது உதவியாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் ப்ரௌனி ஒரு திருடன் வந்திருப்பான். அந்த நேரத்துக்கு அவன் போய் ராத்திரி நேரத்தில் கடிக்க போகும்போது தான் அவளை அவன் வெட்டிட்டான். வெட்டுனது மட்டும் இல்லை, அது வெட்டினா நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு குணமாக்கிட்டேன். யாரோ ஒருத்தர் வெட்டிட்டான்னு நினச்சி அந்த புண்ணுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து அது குணமாக்கிட்டேன். ஆனால் அவங்க வந்து வேறு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. வயிற்றில் ஏதோ பலமாக அடிச்சிருக்காங்க. அது ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த புண்ணு குணமாயிடுச்சு. ஆனால் அது உடம்பு நாளுக்கு நாள் வந்து அப்படியே மெலிஞ்சு போய் செத்து போகிற மாதிரி ஆகிட்டான். அப்போ தான் அவர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டாங்கிறது புரிய வருது. அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், அதுக்கு வைத்தியம் பார்க்குறோம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.